ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸில் எப்படி வந்து அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் ஆகிறது, இல்லை ஆல்ரெடி அரியர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஈஸியாக அதெல்லாம் கிளியர் பண்ணுறது, உங்களுக்கு 10-15 அரியர்ஸ் இருந்தாலும் அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஒரு ரியல் ரேங்கனாக மாறலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கணும், ஷெடியூல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி லீவெல்லாம் கால்குலேட் பண்ணி படிக்க பாருங்கள். ஒரு எக்ஸாமுக்கு நிறையா நாள் லீவ் இருக்குன்னா அதை விட்டுட்டு கம்மியாக லீவ் இருக்கிறது இப்போவே படிக்க பாருங்கள். உங்களுக்கு 1 மந்த் டைம் இருக்குது. ப்ராப்ளமேட்டிக் பேப்பருக்கு நிறையா டைம் இருந்தாலும் இப்போ இருந்தே வந்து டைமை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி படிக்க பாருங்கள். ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை எடுத்து படிக்க பாருங்கள். நிறைய பேர் 2 மார்க் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன கேட்டால் நீங்கள் 13 மார்க் படிக்கலாம். ஏன்னா அது 15 மார்க்லேயே வர பாசிபிள் இருக்குது, 2 மார்க்லேயே வர பாசிபிள் இருக்குது. ஹார்ட் ஒர்க் வர ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து படிக்கலாம். ChatGPT இருக்குது, நிறைய ஏஐ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து மார்க்ஸ் நிறைய எடுக்க முடியும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட கண்டிப்பாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அது இருந்தாலே உங்களால் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். நீங்களும் ஒரு ரியல் ரேங்க்னா கண்டிப்பாக மாறலாம். இப்போ ரீசெண்டாக ஐபிஎல்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் சூர்யா இவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு பிறந்தாரு. 14 வயசு தான். நம்மளாலே முடியும். அந்த 14 வயசு பையனாலே கிரிக்கெட்டில் சாதிக்க முடியுதுன்னா நம்மளால் கண்டிப்பாக இன்ஜினியரிங்கில் இந்த செமஸ்டர்ஸ்லாம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டாக இருக்கும். அதை படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லார்ஜ் ப்ராசஸ், சிலபஸை பேஸ் பண்ணி படிக்க பாருங்கள். நிறையா படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு 1 மந்த் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரப்போ அந்த 1 டே பார்த்தீங்க அப்படின்னா கெத்தாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அரியர்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் ஒரு ரியல் ரேங்கனாக மாறலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.